மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு 3ஆம் வகுப்பு, பாடம் தமிழ். இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை. விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒவ்வொருவரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் கூட என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒரு சண்டை வந்துடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், விட்டு கொடுக்காம அந்த சண்டைக்கு எதிர்மறையாக என்ன பண்ணுறோம், பேசிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? நம்ம எந்த அளவிற்கு பேசிக்கொண்டே இருக்கிறோமோ அந்த அளவிற்கு சண்டை பிரச்சனை அதிகமாகுமே தவிர என்ன ஆகாது, குறையவே குறையாது. அப்போ இவங்க அதாவது இன்னார் பேசிகிட்டு இருக்காங்க, நானும் பேசுவேன்ற மாதிரி நம்ம பேசிக்கிட்டே இருந்தோன்னா பிரச்சனைகள் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும். சரிங்களா? அப்போ என்றைக்குமே நாம் சரி அவங்க தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோன்னா அதில் நம்ம என்றைக்குமே கெட்டு போயிட மாட்டோம். சரிங்களா? இது மனிதர்களிடம் மட்டும்தான் இந்த குணம் இருக்குன்னு கிடையாது. விலங்குகள், பறவைகள் கூட என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, விட்டு கொடுக்க, அதாவது பிரச்சனைகள் இருக்கும். நீ பெரியாளா நான் பெரியாளா என்ற மாதிரி, நீ தான் பேச தெரியுமா எனக்கும் பேச தெரியுன்ற மாதிரி கூடவே என்ன ஆகுது, இப்போ நம்ம ஒரு பிரச்சனையை கிளப்பி பேசும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, உனக்கு தான் தெரியுன்ற மாதிரி அவங்க இன்னொரு பிரச்சனையை கிளப்புவாங்க இல்லைங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உனக்கு தான் அடிக்க தெரியுமா எனக்கும் அடிக்க தெரியும், உனக்கு தான் பேச தெரியுமா எனக்கும் பேச தெரியுன்ற மாதிரி என்ன பண்ணுறோம், நம்ம மனுஷங்களாக நம்மளே அதுமாரி பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் விலங்குகள் கூட என்ன பண்ணுது, அந்த மாதிரியான பிரச்சனைகளாக பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த படத்தில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், விலங்குகள், பறவைகள். அதுக்கிட்ட கூட என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டு கொடுக்க ஒரு மனப்பான்மை இல்லாமல் எந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு என்பதை பற்றி தான் நமக்கு இங்கே இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, பாடத்தில் கொடுத்துருக்காங்க. அடர்ந்த அந்த காட்டில் விலங்குகளும் பறவைகளும் வாழ்ந்து வந்தனர். காடு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், கரடு முரடாக நல்ல புதரும் செடியுமா, மரங்கள் கொடிகள் நிறைய அடர்த்தியாக காணப்படும். சரிங்களா? அந்த காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா விலங்குகள் பறவைகள் சில காலமாக வாழ்ந்து வந்தன. காட்டின் அந்த பகுதிக்கு வயது முதிர்ந்த ஒரு புலி உரிமை பாராட்டி வந்தது. அந்த காட்டுக்குள்ளே நிறைய விலங்கு பறவைகள்லாம் வாழ்ந்து வந்தாலும் ஒரு வயசு, அதாவது வயசானவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சிலர், அதாவது எல்லாருமே வயசு நம்மளை விட மூத்தோர்கள், அதாவது பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மரியாதை கொடுக்காம இருந்தாலும் வயசுக்காவது என்ன பண்ணணும், மரியாதை கொடு, பேசு, பார்த்து பேசு, வயசு பார்த்து பேசுன்னா நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் வயது முதிர்ந்த ஒரு புலி என்ன ஆயிடுச்சா, வயசான புலி, இந்த காடு எனக்கு தான் சொந்தன்ற மாதிரி உரிமை பாராட்டி வந்துதான். இன்னொரு பகுதியில் வேறு ஒரு புலி வாழ்ந்து வந்தது. இன்னொரு பகுதியில் இன்னொரு புலி வாழ்ந்து வந்தது. அந்த பகுதியில் தண்ணீரை தவிர மற்ற எல்லாம் கிடைத்தன. முதுமையான புலி காட்டு பகுதியில் நீர் பெருக்கூடிய ஓடை ஒன்று இருந்தது. அங்கேதான் எல்லா விலங்குகளும் பறவைகளும் தண்ணீர் பெருகி வந்தன. ஒரே ஒரு காடு தான் அது இருக்கின்ற ஒரு வயசான புலி இருக்கின்ற அந்த ஒரு பக்கம் என்ன ஆகுது, நல்லா தண்ணீர்லாம் பெருக்கெடுத்து ஓடுது, நல்லா இருக்குது. இன்னொரு புலி வாழ்ந்து வந்துச்சுன்னு சொல்ல இல்லையா, அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா தண்ணீரை தவிர மற்ற எல்லாமே கிடைக்குமா. இப்படியே இருக்கும் பொழுது அந்த வயசான அந்த புலி என்ன பண்ணுதுன்னா அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று இருந்தது இல்லையா, அதாவது அந்த காட்டு பகுதியில் 2 பகுதியாக பிரித்து ஒரு புலி இன்னொரு பக்கம் இருக்குது, ஒரு புலி இருக்கிற இடத்துல தண்ணீர் தவிர எல்லாம் கிடைக்கும், இன்னொரு புலி இருக்கிற இடத்துல தண்ணீர் நல்லா பெருக்கெடுத்து ஓடும். அங்கே தான் எல்லா விலங்குகளும் பறவைகளும் தண்ணீர் குடிக்கிறது. தண்ணி எந்த பகுதியில் இருக்கோ அங்கே தான் என்ன ஆகும், விலங்குகள்லேருந்து பறவைகள்லேருந்து எல்லாமே வரும் இல்லைங்களா? அப்படி வரும் பொழுது வேறு புலியும் என்ன பண்ணுது, அந்த தண்ணீரை குடிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வருது. உடனே அந்த வயசு முதிர்ந்த அந்த புலி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புலியை தண்ணி குடிக்கிறத பார்த்துட்டு ஒரே சத்தம் போடுது, உரிமையது கூடாது, நீ இங்கே வரக்கூடாது, இது என் இடம், நீ ஓடிவிடு என்பது போல் முதிர்ந்த புலி முழங்கியது. உடனே ரொம்ப வேகமாக, இப்போ நமக்கு பிடிக்காதவங்க நம்முடைய வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுவோம், அதாவது என்னுடைய வீட்டுக்கு வராத, எந்த இடத்துக்கு வராத, பார்க்காத என்ற மாதிரி நம்ம பேசுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் அந்த வயது முதிர்ந்த வயசான அந்த புலி இருக்கின்ற அந்த இடத்துல நீரோடை பெருக்கு அதிகமாக இருக்கிறதால விலங்குகள் பறவைகள் எல்லாமே வருவது, தண்ணீர் குடிப்பதற்கு வருவது மட்டும் இல்லாமல்
அந்த இன்னொரு புலி இருந்ததுலேயே அந்த புலி வரும்பொழுது ரொம்ப சத்தம் போடுது. நாம் எப்படி கோவம் வந்துட்டு சத்தம் போடுறோமோ அந்த மாதிரி சத்தம் போட்டு, இது என் இடம், நீ இந்த இடத்துக்கு வராத அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசான அந்த புலி என்ன பண்ணுது, இந்த இடத்த விட்டு நீ ஓடியே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தமாக கத்துது. உடனே வந்த புலி என்ன பண்ணுது, முடியாது, தண்ணீர் எல்லாருக்கும் ஒரு பொதுவான செயல், அதனால் நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? உடனே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வயசான புலி இது ஏன் இடம்னு சொன்னோடனே இந்த புலி என்ன பண்ணுது, தண்ணீர்னா உனக்கு மட்டும்தான், இந்த பகுதியில் தண்ணீர் இருக்கும் பொழுது உனக்கு மட்டும்தான் சொந்தம் கிடையாது, எல்லாருக்கும் பொதுவான தண்ணி தான் இது, எல்லாரும் குடிக்க வேண்டியது தான், உனக்கு மட்டும் சொந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுது, ரொம்ப வேகமாக உருமியது. 2 புலிகளின் உருமல் ஒலியும் பேரொலியாக காடு முழுவதும் எதிரொலித்தது. இப்போ ஒரு ஆள் வேகமாக சத்தம் போட்டாலுமே நம்மளால் அந்த இடத்துல உட்கார முடியாது இல்லைங்களா? 2 பேர் சத்தம் போட்டாங்கன்னா என்ன ஆகும், சுத்தமாக அந்த இடத்துல உட்கார முடியாது, ரொம்ப சவுண்ட் அதிகமாகிடுச்சுன்னா. அந்த மாதிரி தான் ஒரு புலி சத்தம் போட்டது பத்தாமல் 2 புலிகளின் உருமிய சத்தம் கேட்ட உடனே அந்த காடு முழுக்க என்ன ஆயிடுச்சு, ரொம்ப அதிகமாக எதிரொலிக்குதான். உடனே புலிகளின் உருமல் கேட்டு எங்கோ பறந்து கொண்டிருந்த சில கழுகுகள் அங்கு வந்தன. அதாவது புலியினுடைய காடு, அதாவது இந்த காடு முழுவதும், இப்போ ஒரு வீட்டில் பேசுனா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, 10 வீட்டுக்கு இப்போ கேட்குற மாதிரி பேசுவாங்க இல்லையா? அப்போ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, என்ன ஒரே சத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் எட்டி பார்ப்பாங்க, என்ன சண்டைன்றதை நம்மளை கேட்பாங்க இல்லையா, சத்தத்தை கேட்டு. அந்த மாதிரி இந்த 2 புலிகளும் சத்தத்தை இந்த காடு முழுவதும் கேட்ட உடனே எங்கேயோ போயிட்டு இருந்த அந்த கழுகுகள் கூட்டம் எல்லாமே என்ன ஆகுது, இந்த புலிகளினுடைய சத்தத்தால் எங்கேயோ பறந்து கொண்டிருந்த கழுகுகள் எல்லாமே வந்துடுச்சு. சரிங்களா? உடனே புலிகளினுடைய வாய் சண்டை கை சண்டையாக மாறும் போல் இருந்தது. கழுகு என்ன சொல்லுது, புலிகளினுடைய வாய் சண்டை கை சண்டை போல் மாறும் போல் இருக்குது. அதை கண்ட அந்த தலைமை கழுகு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கழுகுகளிடம் அமைதியாக இருங்கள், இவற்றுகளுக்கிடையே இன்னும் சற்று நேரத்தில் கடும் சண்டை மூளும், ஒன்று தோல்வியடையும், இன்னொன்று வெற்றி பெறியும், இறுதி வெற்றி யாருக்கு கிடைத்தாலும் நமக்கு கவலை இல்லை, தோற்ற விலங்கு நமக்கு விருந்தாகும், பொறுத்து இருப்போம் என்று சொன்னது. கழுகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் சண்டையை மூட்டி விட்டாங்கன்னா அதில் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. 2 பேரும் சண்டை அடிச்சுக்கிட்டு ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை வரும், ஒருத்தவங்க அமைதியாக போயிட்டாங்கன்னா என்ன ஆகும், பிரச்சனை அதிகமாகிடுச்சுன்னா அதில் புகுந்து சண்டை மூட்டி விட்டுட்டு அதில் புகுந்து சந்தோஷப்படுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இந்த கழுகு, எங்கேயோ போயிட்டு இருந்த கழுகு இந்த புலியினுடைய சத்தத்தை கேட்டு அந்த காட்டு பகுதிக்கு வந்துடுது. உடனே மற்ற கழுகுகளிடம் கழுகு என்ன சொல்லுதுன்னா, கழுகுகளே, அதாவது அமைதியாக இருங்க, நீங்கள் எந்த ஒரு சத்தமும் போடாதீங்க, அமைதியாக இருங்க. இந்த 2 புலிகளுக்கு இடையே சற்று நேரத்தில் அதிகமான சண்டை வரப்போகிறது. அந்த அதிகமான சண்டையில் ஒன்று வெற்றி அடையும், இன்னொன்று என்ன ஆகும், தோல்வி அடையும். அதனால் இறுதி வெற்றி யாருக்கு கிடைத்தாலும் சரி நமக்கு கவலை கிடையாது, யார் ஜெயித்தா யார் தோத்தாலும் நமக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. அவங்க அடிச்சுக்கும் பொழுது என்ன ஆக போகுது, ஏதாவது ஒரு விலங்கு நமக்கு விருந்தாகும். அதனால் பொறுத்து இங்கே அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டு என்ன பண்ணுவோம், பொறுத்து இருந்து நம்ம விருந்தாக சாப்பிடுவோம் அப்படின்ட்டு சொல்லுது. சரிங்களா? உடனே புலிகள் கடும் சண்டையில் ஈடுபட்டு ஒன்றை ஒன்று கடுமையாக தாக்கி கொண்டன. உடனே புலி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடும் சண்டையில் ஒன்றை ஒன்று ரொம்ப அடிச்சுக்கிட்டு இருக்குங்க. சரிங்களா? உடனே வெற்றி தோல்வி என்ற பேச்சுக்கு இடமில்லா வகையில் சண்டையிட்டனர். கழுகுகள் பெருங்கூட்டமாக விருந்தை எண்ணி திரண்டி இருந்தன. அதாவது இதில் எந்த புலி சாகுன்னு சொல்லிட்டு அதனுடைய பசியை தீர்க்கிறதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்குங்க கழுகுகள். உடனே வெற்றி தோல்வி என்ற ஒரு பேச்சுக்கே இடம் கிடையாது என்ற அளவுக்கு அந்த புலிகள் என்ன பண்ணுது, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. சிறிது நேரத்திற்கு பிறகு புலிகள் இரண்டும் தற்செயலாக கழுகு கூட்டத்தை பார்த்தன. ரொம்ப அதிகமாக, அதாவது விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லாத அளவுக்கு ரொம்ப அதிகமாக 2 புலிகளும் சண்டை போட்டுட்ருக்கு. திடீரென்று என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கழுகுகளின் கூட்டத்தை அந்த புலி பார்க்குது. சரிங்களா? உடனே கழுகுகளின், அதாவது அந்த கழுகுகள் ஏன் அங்கே கூட்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பேரும் அடிச்சுக்க போகிறோம், அதில் பிரச்சனைகள் ஏன்னா நம்மளே எப்படியாவது கொத்தி சாப்பிடணுன்றதுக்காக தான் இந்த கழுகுகள் என்ன பண்ணுது, பெருங்கூட்டமாக உட்கார்ந்துட்டுருக்கு. அதாவது கழுகுகளினுடைய எண்ணத்தை புலி என்ன பண்ணிடுச்சு, தெரிஞ்சிடுச்சு. உடனே தண்ணீர் பருகு வந்த புலி முதிர்ந்த புலியிடம், நாம் தேவையில்லாமல் சண்டையிடுகிறோம்,
நம்மில் எவர் இருந்தாலும் கொத்தி தின்பதற்கு இந்த கழுகுகள் இங்கே காத்திருக்கின்றனர் என்றது. உடனே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழுகுகளினுடைய கூட்டத்தை பார்த்த உடனே 2 புலிகளும் ரொம்ப உஷாராயிருதுங்க. ஓ, அதாவது நம்ம 2 பேரும் அடிச்சுக்குவோம், ஏதாவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா நம்மளை சாப்பிட்றதுக்காக தான் இந்த கழுகுகள் என்ன பண்ணுது, இங்கே உட்கார்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் பேசிக்கிறாங்க. அதனால் இந்த கழுகுகளுக்கு நம்ம எப்பொழுதும் இறந்து இரையாக கூடாது. என்ன பண்ணணும், நம்ம பிரச்சனையை நம்மளே முடிச்சுக்கிட்டாதான் நம்ம 2 பேருமே என்ன பண்ண முடியும், நன்றாக வீட்டிற்கு திரும்ப போக முடியும். அப்போ நம்மில் எவர் இருந்தாலும் நம்மளை சாப்பிட்றதுக்குனே இந்த கழுகுகள் ரொம்ப நேரமாக காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு புலிகள் பேசிக்குதுங்க. சரிங்களா? உடனே வயது முதிர்ந்த புலி சொல்லுது, ஆமாம் புலியே, நீ சொல்கிறது உண்மைதான். 1000 தான் நமக்குள் பகை இருந்தாலும் நாம் ஒரே இனம்தான். நம் பகையை பயன்படுத்தி கொள்ள விரும்பும் எதிரிகளுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. அதாவது வயது முதிர்ந்த புலி என்ன சொல்லுதுன்னா, புலி நீ சொல்கிறது எல்லாம் உண்மைதான், 1000 தான் இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒரே இனம். அதனால் மற்றவர்களுக்கு தன்னுடைய பகையை பயன்படுத்தி கொள்ள விரும்பும் எதிரிகளுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, விட்டு கொடுக்கவே கூடாது. இனிமேல் நம்ம என்ன பண்ணுவோம், நண்பர்களாக இருப்போம் என்று கூறியது. சரிதுங்களா? மேலும் மாற்றனுக்கு இடங்கொடேல் என்று சொல்லுவார்கள். நாம் இன்று முதல் நண்பர்களாக இருப்போம். நீ இனி இங்கு வந்து தண்ணீர் பருகிவிட்டு போ, நான் தடை சொல்ல மாட்டேன். உடனே என்ன சொல்லுது வயது முதிர்ந்த புலி, இனி நம்ம நண்பர்களாக இருப்போம், இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண மாட்டேன், தடை என்பது சொல்லவே மாட்டேன். நீ எப்போ வேணாலும் வந்து இந்த இடத்துல தண்ணீர் பருகி விட்டு போகலாம், நான் தடை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? உடனே களைப்பு போக தண்ணீர் பருகி ஓய்வு எடுப்பும் வர வா என்று அழைத்து புலிகள் ஒற்றுமையாக ஓடை நோக்கி சென்றன. கழுகுகள் ஏமாற்றத்தோடு சிறகை விரித்து பறந்தன. புலிகள் 2 பேருமே ஒற்றுமையாக என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய களைப்புகள் அதாவது ரொம்ப நேரமாக சண்டை போட்டாங்க இல்லையா, அந்த களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக தண்ணீர் பருகி ஓய்வு எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுறாங்க, புலிகள் 2ம் ஒற்றுமையாக தண்ணீரை அதாவது ஓடையை நோக்கி சென்றன. கழுகுகள் என்ன ஆகுது, இவங்க 2 பேரில் அடிச்சுக்கிட்டு யார் ஒருவர் இப்பொழுது இறப்பாங்க, நம்ம எப்படி நம்முடைய வயிற்றுக்கு உணவாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிக்கிட்டு இருந்த கழுகுகள் என்ன ஆகுது, ஏமாற்றத்தோடு சிறகை விரித்து பறந்து ஓடியது, வானத்தில் பறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த பாடத்திலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டு கொடுப்பவர் என்றைக்கும் கெட்டு போவதில்லை. வயது முதிர்ந்த புலியும் இன்னொரு புலியும் சண்டை போட்டாலும் இந்த கழுகுகளினுடைய எண்ணங்களை தெரிந்த பிறகு 2 புலிகளுமே ஒற்றுமையாகி என்ன ஆகுது இருக்குது இல்லைங்களா? அப்போ இந்த 2 புலிகளும் ஒற்றுமை இல்லாமல் இருக்கும் பொழுது ரொம்ப அடிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் ஒற்றுமை உணர்வோடு இருக்கும் பொழுது என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டு கொடுக்கறதால அவங்க கெட்டு போகாமல் 2 பேருமே தப்பிச்சிட்டாங்க கழுகுகிட்ட இருந்து இல்லையா? அதனால் நாம் ஒவ்வொருவரும் வீட்டில் எந்த ஒரு சண்டை இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும், ஒருவர் இன்னொருவருக்கு விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருந்தால் நம்முடைய வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும் என்று சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்முடைய பாடத்தில் பின்னாடி பேஜில் பொருள் குறுகெல்லாம் கொடுத்துருக்காங்க, எழுதியிருக்கேன் பாருங்கள். பொருள் குறுக, பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, கோடிட்ட இடங்களை நிரப்புக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய இது வந்து பார்த்திங்கன்னா, இடம் மாறியுள்ள எழுத்துக்களை பொருள் தரும் சொற்களாக மாற்றி எழுதுக. எழுத்துக்களை மாற்றி கொடுத்துருப்பாங்க, நாம் சரியான சொற்களை முழுமையாக எழுதணும். சரிங்களா? தேங்காய், தோட்டம், கழுகு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது படிச்சுக்கங்க. மொத்தம் நமக்கு 6 கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இந்த 6 கொஸ்டின் ஆன்சருமே உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பாடத்தில் அப்படியே குறித்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதை பார்த்து ஃபேர்வெல் நோட்டில் எழுதிக்கங்க. சரிங்களா? நன்றி.